பள்ளிக்கூடம் சேர்த்தது வரை எல்லாமே பள்ளிக்கூடம் குளிப்பாட்டி அனுப்புனே என்னால முடியலையே. 20 வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து 2 பொண்ணு பிறந்தது. மெஞ்சர் புயல்ல கரண்ட் இல்லாதப்ப சொல்றா, அத்தை நான் கையை வச்சுதான் அப்படி இருந்துறேன், சொல்றதெல்லாம் கேட்டு பாப்பா. எங்க அம்மா இறந்துட்டாங்க லட்சுமி, 2 பேரையும் சேர்த்து வச்சதுப்பா. 2 பேரையும் சேர்த்து லட்சுமின்னு வச்சப்பா, லட்சுமின்னு வச்சப்பா. அத்தை நடக்க முடியாதுன்னு ஒரு தடவை கூட அவளுங்க ஃபீல் பண்ணதே கிடையாதுப்பா. என்ன பார்த்தா என்னால முடியும் நினைப்பாப்பா, நான் முட்டி போடுவேன் தான், முட்டி போட்டு நான் தான் அவளை குளிப்பாட்டி நேத்து அவங்க ஆட்டா போட்ட சுண்டு சரியில்லை, நான் தான் சுண்டு போட்டு குளிப்பாட்டி அனுப்புவேன். அவங்க அம்மா அப்பா பெற்றதுல இருந்து இந்த ஒரு பள்ளிக்கூடம் சேர்த்தது வரை எல்லாமே பள்ளிக்கூடம் குளிப்பாட்டி அனுப்புனே என்னால முடியலையே. வேலை செய்யல முடியலன்னு இருக்க மாட்டாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. 20 வருஷமா உழைச்சு புள்ள போச்சே. 20 வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து 2 பொண்ணு பிறந்தது. முட்டி போட்டு போட கூட என் மேல தோல்ல ஏறிக்கினு கடை வர முட்டி போட்டுன்னு என் தோல்ல ஏறிக்கும்பா, ஏறிக்கினு அது படி தண்ணிலாம் வேணாம் எனக்கு, கொஞ்சம் குடிமா வேணாமா. இங்கதான் உட்காந்து கடையில தான் இருக்கிறேன், நான் தான் கடையில எப்பயுமே 11 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை நான் தான் இருப்பேன் கடையை பாத்துக்கிறேன். நான் தான் முடியலையே அந்த கடையில இருப்பேன். இங்க படுத்து அவ சொல்றா, அந்த மெஞ்சர் புயல்ல கரண்ட் இல்லாதப்ப சொல்றா, அத்தை நான் கையை வச்சுதான் அப்படி இருந்துறேன், நீங்க பாருங்க நான் விளக்கு வச்சுக்கிறேன் பாருங்க, நான் கை வச்சுதான் இருந்தேன், கை வைக்காம நான் இருக்க மாட்டேன், சொல்றதெல்லாம் கேட்டு பாப்பா. நிஜமா சொல்லு, என்ன கூட்டு இருக்கலாம்பா, நான் இருந்து என்னப்பா பண்ண போறேன், நான் இருந்து இறநாள் எல்லாம் முடிச்சு போச்சு, என் தம்பிகளெல்லாம் கரையை ஏற்றிட்டேன், அதுக்காக தான் நான் இருந்தேன். என் தம்பிகளே நல்லா இருப்போம், நான் எதுக்கு இருக்கணும், என்ன கூட்டு போயிருக்கலாம், எங்க ஆயா கூட்டு போயிருக்கலாம், எங்க ஆயா தான் எங்க சாமி, அவங்களுக்கு கூட்டு போயிருந்தா கூட நான் இவ்வளவு இருக்க மாட்டேன். எங்க அம்மா போறப்ப கூட நான் அழப்பா, எங்க அம்மா கேன்சர்ல இருந்தா போறப்ப கூட ஒவ்வொரு தடவையும் ஆஸ்பத்திரி போறப்ப அரிசியா என்ன அடுத்த வாட்டி ஆஸ்பத்திரி அனுப்பாது, என்னால முடியல அப்படின்னு என் காலை பிடிச்சி நல்லதாப்பா. அதே மாதிரியா எங்க அம்மா இருக்கிறப்ப நானே போதும் அவ்வளோ இருந்து அவ்வளவு அவஸ்தப்படுறது இருக்கணும்னு அவன் நினைச்சா, நான் என் சுயநலம்னு நினைச்சேன். அவளுக்கு கூட நான் அழலையிலேயே வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இந்த பொண்ணு அழாம இருக்குது, அவ இருக்கிறப்பயே அவ்வளவு அவஸ்தப்பட்டுனே, இருக்கிறப்பயே அழுதுட்டேனே, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன அதே மாதிரி ஆயிட்டாலே. என்னால முடியலமா அம்மா அது சிங்கம்மா, நம்மதான் சிங்கம், அத நமக்கு வலிக்காதுன்னு சொல்லும், ஏதாவது வச்சுங்களா அதை தூக்கிக்கும், இல்லாத கலரை தூக்கிக்கும், அத சிங்கம் அத்தை எனக்கு வலிக்காதுன்னு சொல்லும், என்னால முடியலப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.